கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் அனைவருக்கும் அவசியமான ஒன்று. கட்டுப்பாடுகள் இல்லாத வாழ்க்கை, அதாவது ஒழுக்கமற்ற வாழ்க்கை சாபத்திற்கும் சபித்தலுக்கும் வழிவகுக்கும். ஏன் சபிக்கணும், ஏன் சாபம் விடணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த உலகத்தில் மனிதன் மட்டும் வாழவில்லை, இயற்கை ஜீவராசிகளும் வாழ்கிறது. நைட்டு ஃபுல்லாக பைக் எடுத்துகிட்டு சுற்றிட்டே இருக்கும். இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அமைதியாக தூங்க வேண்டிய ஜீவராசிகள் இந்த ஒளியினால் தூங்க முடியாமல், பறவைகள் சொல்கிறேன், மற்ற ஜீவராசிகள் நைட்டு ஃபுல்லாக விளக்கு எரியுது, நைட்டு ஃபுல்லாக வண்டிக்கும் போகுது. இந்த ஜீவராசிகள் எப்படி ஓய்வெடுக்கும்? இது சபிக்கும், கண்டிப்பாக சாபம் கொடுக்கும். ஒவ்வொரு ஜீவராசியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. மனிதர்கள் கட்டுப்பாடுகள் அற்ற நிலையில் அதிகமாக வேணும், அதிகமாக உணவு உண்ணணும், அதிகமாக சந்தோஷமாக இருக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும், இந்த அதிகமான எண்ணம் என்பதனால தான் இன்னைக்கு இயற்கையினுடைய சீற்றம் அதிகமாக இருக்குது. கட்டுப்பாடுகள் அனைவருக்கும் முக்கியம். கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை அழிவிற்கு உரிய வாழ்க்கை.